சட்டசபையில நடந்த நிகழ்வுகள்ல செய்கை காட்டக்கூடாதுன்னு சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. யாருக்கு விடுத்திருந்தார்? காட்டியிருந்தாரு. இல்ல முதல்வர் வந்து பேசும் பொழுது சபாநாயகர்கிட்ட ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணாங்க. ஆப்போசிட் சைடில் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருமையில் கெட்ட வார்த்தையில் இந்த மாதிரிலாம் ஒரு சில சவுண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் அவர் கண்டிச்சார். இந்த மாதிரி வந்து சட்டசபையில வந்து முதல்வர் பேசின கருத்துக்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த வகையில் விமர்சனம்? நல்லா இருக்கு, எல்லாருமே பாராட்டுறாங்களே, சூப்பராக இருந்துச்சுன்னாங்க நேற்று எல்லாருமே. பேப்பர் பார்க்கலையா? முதல்வர் வந்து நடிகராகவும் சபாநாயகர் துணை சபாநாயகர்கள் வந்து இயக்குநர்களாகவும் காணப்பட்டாங்கன்னு உதயநிதி சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து படிச்சாரு, அதை சொல்றீங்களா? கீழே பார்த்து டேரக்டர் அவர் இவருன்னு சொல்லி அதையே பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரு சொல்றதை கேட்டீங்களா? வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. பேசணும் சொல்றாங்க. முதல்வர் பேசும்போது எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அதை உங்களை மாதிரி தான் நானும் பாக்குறேன். வேற என்னத்த பாக்குறது? இல்ல 5 நிமிஷம் தான் பேசினாரு. அரசியல்ல சிட்டிசன் சொன்னாங்க, மூத்த அரசியல்வாதிகள் நாங்க தான் சீனியர்னு சொன்னாங்க. ஆனா முதல்வர் பேசும்போது தங்களோட மக்களோட கோரிக்கைகளை சொல்லாம எந்திரிச்சு வெளியே போறத எப்படி பாக்குறீங்க? அவங்கள நம்பி ஓட்டு போட்டவங்க தான் சிந்திக்கணும்.